ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் வெரோனிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் அக்லி பியூட்டி. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். சிண்ட்ரெல்லா ஸ்டோரி காமிக்கிறாங்க. அதில் வர்ற மாதிரி ஒரு அழகான பிரின்ஸ் கிடைக்கணும், அழகா இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, ஹீரோயின் தான் மல்லாக்கா படுத்துட்டு கனவு கண்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ், இதுக்கெல்லாம் வாய்ப்புல ராஜா அப்படின்ற மாதிரியே தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. ஹீரோயினை காமிக்கிறாங்க. அணிலுக்கு மாதிரி 2 பல்லு, கண்ணாடி, அது இதுன்னு போட்டுட்டு ரொம்பவே மொக்கையா தான் இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நான் ரொம்பவே மொக்கையா இருக்கனாடி என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. சின்ன வயசுல ஹீரோயின் ஒரு பையனை பார்த்து ஈன்னு சொல்லி இழிக்கிறா. தலைக்கு தில்ல பாத்தீங்களா, அந்த விசப்பூச்சி என்ன பண்ணுனா, மிஸ் இந்த பூச்சாண்டி என்னை பார்த்து சிரிக்குது அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் ஒரு குட்டி பொண்ணு கிட்ட போயிட்டு உன் கூட நான் விளையாடணும்னு சொல்றான். அந்த குட்டி சாத்தா என்ன பண்ணுதுன்னா, உன் கூட எல்லாம் விளையாட முடியாது, நீ ரொம்பவே அசிங்கமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு சேர்ந்துட்டு அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோயின் ஹை ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கா. அவ பாட்டு பாடுறதுக்காண்டி லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு கிளம்பிட்டு இருக்கா. அந்த பிளேஸ்க்கு ஒரு பொண்ணு வர. அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்துட்டு இந்த மோர கட்டிக்கு லிப்ஸ்டிக் ஒண்ணுதான் குறை அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அந்த பொண்ணு பேரு டிங். அவ ஹீரோயின்ட்ட உன்னதான் ஸ்டேஜ்ல கூப்பிடுறாங்க, வா போலாம் அப்படின்ற மாதிரியே ஹீரோயினை கூப்பிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கும் அவ மட்டும்தான் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் ஸ்டேஜுக்கு வந்து சாங்க பாட ஆரம்பிக்கிறா. நல்லா தான் பாடிட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் ஹீரோயின் பாடுறதே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோக்கு பக்கத்துல தான் டிங் உட்கார்ந்து இருக்கா. அவ ஹீரோனுக்கு எதிராக ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. அவளை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லியே அந்த டிங் அவளோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ மெசேஜ் போட்டுட்டு இருக்கா. அந்த டிங்கோட ஃப்ரெண்டு ஹீரோனோட ஸ்டேஜுக்கு ஏதோ கேஸை ரிலீஸ் பண்ணி விட்டுறா. அந்த கேஸ்னாடி ஹீரோனோட வாய்ஸே சேஞ்ச் ஆயிடுது. அதை கேட்டுட்டு எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அந்த டிங் தான் இது எல்லாத்தையுமே பண்ணா அப்படின்னு சொல்லி தெரியும். இங்க ஹீரோயின் எல்லாருமே சிரிக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சேட் ஆகி நின்னுட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு பர்த்டே கேக் வாங்கி வச்சிருக்கா. ஆளே இல்ல, யாருக்கு கேக் வாங்கி வச்சிருக்கான்னு தெரியல. அந்த கேக் முன்னாடி நான் ரொம்பவே அழகா மாறணும், என்ன எல்லாருக்குமே பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷ் பண்றா. அதுக்கப்புறம் தூங்க போயிடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் எந்திரிக்கிறா. ஆளே மாறி இருக்கா. அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. அவளோட காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரக்க பறக்க கிளம்பிட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட கண்ணாடியை போடும்போது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை கழட்டி கழட்டி மாட்டிட்டு இருக்கா. ஒருவேளை கண்ணாடியில தான் ஃபால்ட்டோ அப்படின்ற மாதிரியே நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் காலேஜுக்கு அவளோட சைக்கிள்ல வேக வேகமா போயிட்டு இருக்கா. 2 தடி பசங்க ஹீரோயினே குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு இருக்கா. ஒருத்த மேலையும் மோதிடுறா. அந்த பையனோட மைண்ட் வாய்ஸ், யாடா இது மலமாடு மாதிரி வந்து என் மேல மோதுறது அப்படின்ற மாதிரியே பாக்குறான். ஹீரோயின் அவன் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. அவன் ஹீரோயினை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறான். அவ்வளோ அழகா இருக்கா ஹீரோயின். மெய் மருந்து பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட அவன் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறான். அவன் சொல்றான், நான் தான் இந்த காலேஜோட கேப்டன், உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரியே மொக்க போட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறா. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டே அவளோட கிளாஸ்க்கு லேட்டா வர எல்லாருமே ஹீரோயினை ரொம்பவே ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் எந்த சோடா பொட்டிக்கு பக்கத்துல உட்காரலாம் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஜியாங்ன்ற ஒரு பொண்ணு பக்கத்துல போய் உட்கார்றா. அவ உட்கார்ந்த அடுத்த நிமிஷமே அவளுக்கு பசங்க கிட்ட இருந்து லெட்டரா வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் ஜியாங் கிட்ட எனக்கு ஏண்டி லெட்டர் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியே கேக்குறா. ஜியாங் சொல்றா, நீ ரொம்பவே அழகா இருக்க, அதனாலதான் உனக்கு லெட்டர்ஸ் எல்லாம் வருது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன வச்சு காமெடி கிமெடி எதுவும் பண்ணலையே அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்கு போறா. அப்பதான் கண்ணாடிய பாக்குறா. அப்படி என்னதான் இருக்குன்னு பாப்போம் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கா. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ், எங்கடா இங்க இருந்தா நம்ம மூஞ்சிய காணோம் அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. ஹீரோட ஃபேஸ் அழகா சேஞ்ச் ஆயிருக்கிறத பார்த்து ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அவர் ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியில வரும்போது எல்லாருமே ஹீரோனை பார்த்தா ஆவுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே கியூட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோனோட மனசுக்குள்ள ஒரே குஜாலா இருக்கு. அதுக்கப்புறம் அவ செல்ஃபி எடுத்துட்டு இருக்கா. நம்மளா இவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் நினைக்கிறா. அப்பதான் அவகிட்ட ஒரு பால் வந்து விழுது. எவன்டா அவன் பால் அடிச்சு விளையாடுறவன் அப்படின்ற மாதிரியே பார்க்கும்போது அங்க ஹீரோ நின்னுட்டு அந்த பாலை எடுத்துக்கொடு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவே ஹீரோயின் மெய்மறந்து பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஹீரோ மேல எப்ப பாரு ஒரு கிரஷ் இருக்கும். அவன் பிளே பண்ணும் போதெல்லாம் அவனையும் ஒட்டி நின்னு பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பா ஹீரோயின். ஹீரோவும் ஹீரோனும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க. ஹீரோனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவன் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா. கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு பால் வந்து ஹீரோனோட மூஞ்சிலே அடிக்குது. ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்தி போயிடுது. எவன்டா அவன் பால் அடிச்சு விளையாடுறவன் அப்படின்ற மாதிரியே பாக்குறா. ஹீரோ ஓடி வந்து உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ், நீ என் மூஞ்சில பால் அடிச்சு விளையாடிட்டு இருந்தா அதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அந்த டைம் ஹீரோனோட மூக்குல இருந்து தக்காளி சட்னி வர ஆரம்பிச்சிடுது. ஹீரோ தான் தொடச்சு விட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் நினைச்சு பார்த்துக்கிட்டே பேன்னு சொல்லி நின்னுட்டு இருக்கா.
ஹீரோனோட பக்கத்துல வந்துட்டு உனக்கு என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோட ஃப்ரெண்டு குட்டையை குழப்புற மாதிரி அங்க ஓடி வந்துட்டு டே மச்சான் எனக்கு இன்ட்ரோ குடுறா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். ஹீரோட மைண்ட் வாய்ஸ் அட பிக்காலி பையில இருடா இப்பதான் நானே எம்பி கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறேன் அது பொறுக்காதே உனக்கு அப்படின்ற மாதிரியே பாக்குறான். ஹீரோ சொல்றான் எனக்கே தெரியலடா நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பேசுறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் என்னோட பேரு பாய் விட்டாங்க அப்படின்ற மாதிரியே இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். ஹீரோ அவளோட பேரை கேட்டுட்டு சொல்றான் இதே பேர்ல என்னோட ஸ்கூல்லையும் ஒருத்தி படிச்சா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட மைண்ட் வாய்ஸ் ஆத்தி நல்ல காலம் இவன் நம்மளை கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயின்ட்ட மொக்க போட்டுட்டு இருக்கான். ஹீரோ அவனோட பொடனிலேயே போடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறான். ஹீரோட ஃப்ரெண்டு அவகிட்ட நம்பர்லாம் வாங்கிட்டு போறான். ஹீரோயின் காலேஜ் முடிச்சு வரும்போது அவளோட பழைய ஃபார்முக்கே மாறிடுறா. ஹீரோனுக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டு பார்க்கும்போது அவளோட ஃப்ரெண்டு ஜியாங் அங்க போறா. அவகிட்ட பேசுறதுக்காண்டி ஹீரோயின் ஓடி போறா. ஹீரோயின் அந்த ஜியாங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. ஜியாங் கேக்குறா யார்மா நீ என்கிட்ட ஏமா வந்து பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் நான் தாண்டி உன் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு நீ யாருன்னு எனக்கு தெரியல என்னை வச்சு காமெடி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்பதான் ஹீரோயின் போன் எடுத்து பாக்குறா. அதுல அவளோட ஒரிஜினல் ஃபேஸ் தெரியுது. அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஹீரோயின் ஒரு பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அதே பார்க்கு ஹீரோவும் வரான். ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ பேசுறான். இப்ப ஹீரோயின் அவளோட ஒரிஜினல் ஃபேஸ்ல தான் இருக்கா. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த பார் ஓனர் அங்க வந்துட்டு இவன் தான் நம்மளோட பாருக்கு புதுசா ஒர்க் பண்ண வந்திருக்கான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் இது பெரிய மைசூர் பேலஸ் இந்த டப்பா பாருக்கு இத்தனை பேரா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோ அந்த பார் ஓனர்ட்ட நாங்க ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல் தான் படிச்சோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்ட்ட நீ எந்த காலேஜ் படிக்கிற அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் ஹீரோ படிக்கிற காலேஜோட நேம சொல்லும் போது ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகுறான். ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளோட கனவுல ஒரிஜினல் ஹீரோயினுக்கும் அந்த அழகா மாறின ஹீரோயினுக்கும் ஒரு பேச்சு போட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த அழகா மாறின ஹீரோயின் சொல்றா டெய்லி 6 மணிக்கு அப்புறம் உன்னோட ஒரிஜினல் ஃபார்முக்கே நீ வந்துருவா. அது மட்டும் இல்ல 1 மந்த் மட்டும் தான் இந்த மேஜிக் இருக்கும். அது வரைக்கும் உன் லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுது. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் எந்திரிச்ச உடனே கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கா. இங்க காலேஜ்ல அந்த காலேஜ் கேப்டன் ஒரு டான்ஸ் காம்படிஷன் இருக்கும். அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டிட்டு இருக்கான். அங்க அந்த டிங் வந்து அதை பத்தி கேட்டுட்டு இருக்கா. கேப்டனும் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அந்த கேப்டன் சொல்றா நாங்க ஒரு வெல்கம் பார்ட்டி வைப்போம். அதுல உங்களோட பார்ட்னர் கூட நீங்க டான்ஸ் ஆடணும். நீயும் போய் சீக்கிரமா ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். டிங்கும் அவளோட ஃப்ரெண்டும் நின்றுட்டு இருக்கப்போ ஒரு தடியா அவங்கள கூப்பிட்டுட்டு நீங்க என்ன வாங்கல ஃப்ரீயா இருந்தா டான்ஸ் ஆடலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். டிங்கோட மைண்ட் வாய்ஸ் இந்த பக்கம் வந்தா மண்டே உடைச்சிடுவேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட் அங்கேருந்து கூட்டிட்டு ஓடி போயிடுறா. ஹீரோயின் அவளோட கிளாஸ்க்கு வர. அவளோட பெஞ்சு ஃபுல்லா ஒரே கிஃப்டா இருக்கு. ஹீரோனுக்கு ஒண்ணுமா ஃபுல்லா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஜாங் சொல்றா உன்னை அவங்களோட டான்சிங் பார்ட்னரா கூப்பிடுறதுக்காண்டி தான் இவ்வளோ கிஃப்ட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா அந்த டான்ஸ் காம்படிஷனும் ஹீரோனோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வர அதே டேட்ல தான் இருக்கு. ஹீரோயின் அவளோட கனவு உலகத்துக்கே போயிடுறா. ஹீரோ கூட டான்ஸ் ஆடுற மாதிரியே நினைச்சிட்டு கெக்கப்புக்குன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஜியாங் ஹீரோயின்ட்ட அது என்ன கழுத கத்துற சத்தம் அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் ஜியாங் கூட கேன்டீன்ல வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஜியாங் சொல்றா எனக்கெல்லாம் ஒரு பார்ட்னர் கிடைக்காது ரொம்பவே கஷ்டம் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அங்க 3 பசங்க இவங்க பக்கத்து டேபிள்ல வந்து உட்காந்துட்டு ஹீரோயினே குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அதை ஜியாங் பார்த்துட்டு ஹீரோயின்ட்ட சொல்றா. ஹீரோயினும் அவங்கள பார்க்கும்போது அந்த பசங்க எல்லாம் எந்திரிச்சு வந்து ஹீரோயின்ட்ட எங்களோட பார்ட்னரா இருங்க அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின்காண்டி 3 பேருமே மாத்தி மாத்தி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த சைக்கிள் கேப்ல எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கா. ஹீரோட ஃப்ரெண்டு அங்க வந்து ஹீரோயின்ட்ட அதே கொஸ்டினை கேட்டுட்டு இருக்கான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் அட பள்ளி அங்கிட்டு போடா தள்ளி அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து தெரிச்சு ஓடி போயிடுறா. ஹீரோயினை துரத்திக்கிட்டு ஒரு கூட்டம் ஓடி போகுது. ஹீரோயின் குடுகுடுன்னு சொல்லி ஓடி போய் ஒரு ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. அந்த ரூம்ல ஒரு பையன் இருப்பான். அவனோட வாயும் ஹீரோயின் பொத்திக்கிறா. அதுக்கப்புறம் தான் யாடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஹீரோ. ரெண்டு பேருமே ரொம்பவே ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஹார்ட் பீட் ரொம்பவே ஃபாஸ்டா அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஹீரோ கிட்ட அந்த டிங் பேசுறதுக்காண்டி வரா. ஹீரோட ஃப்ரெண்டு யாடா மச்சான் உன் ஆளா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். ஹீரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு எதிரி வேற எங்கேயுமே இல்லை என் கூடவே ஒட்டிட்டே தெரியுது அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். அந்த டிங் ஜூஸ் வாங்கி வந்து கொடுத்து ஹீரோவை கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறா. ஹீரோட ஃப்ரெண்டு வேகமா அதை வாங்குறதுக்காண்டி போறான். ஹீரோ அவனை தடுத்துட்டு சோறுனா போதுமே முதல் ஆளா போயிடுவியே அப்படின்ற மாதிரியே பாக்குறான். ஹீரோ இந்த கருமத்தை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நீங்க வந்து கிளம்பு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட என்கிட்ட மட்டும் ஏன் நீ இவ்வளோ ஹாஷா நடந்துக்கிற அப்படின்ற மாதிரியே பீலிங்கா பேசிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றா நீ ஹீரோயினை ஸ்கூல்ல எவ்வளவு அசிங்கப்படுத்தினா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு அதெல்லாம் சும்மா டமாஸ்க்கு பண்ணது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் இப்பெல்லாம் பண்ணதுக்கும் மண்டேல பட்டாசை வச்சு கொளுத்தி விட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட ஹீரோன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சான். ஆனா நீ அவளை ஏமாத்திட்டீல அப்படின்ற மாதிரியே திட்டிட்டு இருக்கான். ஹீரோ டிங்க பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்கான். அதுக்கு டிங்கோட ஃப்ரெண்டு சொல்றா உனக்காண்டி எவ்வளவு கேர் பண்ணிக்கிறான். ஆனா நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா.
இருக்கா. ஹீரோ சொல்றான் நான் அவளை கேர் பண்ணிக்கவே சொல்லல, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்பு கொடுத்துறான். அந்த டிங் ஹீரோ கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு இருக்கா. எல்லாமே நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் இந்த சாரி போய் ஹீரோயின்ட்ட கேளு, என்கிட்ட கேட்காதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அந்த பொண்ணு சொல்றா ஹீரோயின்ட்ட போய் மனுஷன் சாரி கேட்பானா அப்படின்ற மாதிரியே கோவப்படுறா. ஹீரோனும் அவளோட ஃப்ரெண்டும் பேசிட்டே வராங்க. அவ ஃப்ரெண்டு சொல்றா ஏதாச்சும் போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து கரெக்டா ஹீரோனோட போன்ல அலாம் அடிக்குது. என்னன்னு பார்த்தா 6 மணி ஆக போகுது அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஹீரோயின் இன்னைக்கு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு சொல்லி ஓடி போயிடுறா. ஹீரோயின் ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறா. அவளோட ஒரிஜினல் ஃபேஸ்க்குமே வந்துடுறா. ஹீரோயின் பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவளோட ஓனர் செம்ம சீரியஸா போன்ல பேசிட்டு இருக்காரு. ஹீரோ அங்க வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த ஓனர் சொல்றாரு நான் ஒரு சிங்கரை ரெடி பண்ணி வச்சிருந்தேன், அவன் லாஸ்ட் மினிட்ல வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ சொல்றான் ஹீரோயின் செம்மையா பாடுவா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் குண்டு பக்கி எப்படி கோத்து விடுது பாரு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோயின் முடியாதுன்னு சொல்றான். ஆனா ஹீரோ விடவே மாட்டேங்கிறான். அந்த ஓனர் சொல்றாரு சரி ஓகே ஒரு வாட்டி நீ போய் பாடு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல ஏறி பாட ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் சாங்கை கேட்டு அந்த ஓனர் வாயடிச்சு போய் நிக்கிறாரு. ஹீரோயின் அந்த சாங்கை ஹீரோவை நினைச்சுதான் பாடிட்டு இருக்கா. ஹீரோன் ஓனர் சொல்றாரு இன்னைக்கு ஹீரோ எல்லா ஒர்க்கையுமே பாத்துக்கட்டும், நீ சாங்கை மட்டும் பாடு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ செம அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் தட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் ஒரு நாய்க்குட்டிக்கு சாப்பாடு போட்டு அது கூட உட்காந்து விளையாடிட்டு இருக்கா. ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு நான் உள்ள நாயா பேயா ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன், நீ என்னன்னா இங்க உட்காந்து விளையாடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சாரி கேட்டுட்டு உள்ள போக பாக்குறான். ஆனா ஹீரோ அவளை தடுத்துட்டு நான் சும்மா சொன்னேன், நீ இன்னைக்கு செம்மையா பாடின அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொன்னாரு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான் அவரோட சேலரியை கூட டபுள் பண்ண போறாராம், இதுக்கெல்லாம் நீ எனக்கு என்ன பண்ண போறா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரியே கேக்குறா. ஹீரோ சொல்றான் நான் அந்த டான்ஸ் காம்படிஷனுக்காண்டி ஒரு பொண்ணை இன்வைட் பண்ண போறேன், ஆனா எனக்கு சுத்தமாவே டான்ஸ் தெரியாது, நீ எனக்கு சொல்லி தரியா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான் ஹீரோயின்ட்ட. ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின் யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரியே கேக்குறா. ஹீரோ பாய் யூட்டங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகா இருக்க ஹீரோயின் பேரை தான் சொல்றான். அது ஹீரோயின்னு தெரியாமலே அவளை கூப்பிட போறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிரா. அவனோட காலையே மிதிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ கேக்குறான் ஒரு பொண்ணை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்ற மாதிரி ஐடியா கேட்டுட்டு இருக்கான் ஹீரோயின்ட்ட. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் இந்த ஐடியா யார்கிட்ட கேட்கணும்னு ஒரு விவஸ்தை கிடையாதா, என்கிட்ட ஒரு ஈக்காக்கு கூட வந்து ப்ரப்போஸ் பண்ணதில்ல, இப்படி கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றேன் எனக்கு ஃப்ளவர்ஸ் கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டான்ஸ்ன்ற பேர்ல 2 பேருமே வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இன்னைக்கு ஹீரோ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண வருவான், ஆனா என்னோட லவ் அவன் கிட்ட சீக்கிரமா சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. சொல்றான் அவன் என்ன நல்லாவே புரிஞ்சுக்கணும், அப்பதான் எங்களோட லவ் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்றா. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட நான் என்னையே மீறி அவனுக்கு ஓகே சொல்லிடுவேன், நீ என் பக்கத்துலயே உட்காந்து எனக்கு சிக்னல் கொடு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோவும் அங்க வந்து ஹீரோயின் கிட்ட ஃப்ளவர்ஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் வேகமா ஓகே சொல்றதுக்காண்டி போறா. ஹீரோனோட ஃப்ரெண்டு ஏதோ ஷாக் கொடுக்குற மாதிரியே அடிக்கடி அவளுக்கு சிக்னல் கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோட லவ்க்கு முடியாதுன்னு சொல்லிடுறா. ஹீரோ ரொம்பவே சேட் ஆகி அங்கேருந்து போயிடுறான். ஹீரோ அவனோட ஜாப ரொம்பவே சோகமா பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவளோட ஒரிஜினல் ஃபேஸ்ல வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஹீரோ கிட்ட உன்னோட லவ் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ என்னோட லவ் ஊத்திக்கிச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்கும், உன்கிட்ட சொல்ல வெக்கப்படுறாளோ என்னமோ, நீ வேற ஏதாச்சும் ஐடியா ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறான் அப்ப நாளைக்கும் அவளுக்கு நான் ஃப்ளவர்ஸ் கொண்டு போய் கொடுக்கவா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் இந்த ஜென்மத்துல நீ சிங்கிள் தாண்டியோ அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோயின் சொல்றா வேற ஏதாச்சும் நல்ல ஐடியாவா பண்ணு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோ மட்டும் இல்ல, ஹீரோ கூட சேர்ந்து 3 வெட்டி பசங்க ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட நல்ல ஐடியாவா கொடுமாப்ல அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கானுங்க. ஹீரோட ஃப்ரெண்டு ஐடியா கொடுக்குறேன்ற பேர்ல ஒரு பெரிய லெசனை எடுத்துட்டு இருக்கான். இங்க ஹீரோயினுக்கு எல்லார் முன்னாடியுமே ப்ரப்போஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயின் ஸ்விம்மிங் பூல் கிட்ட ஜியாங் கிட்ட பேசிக்கிட்டே ஹீரோக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஜியாங் சொல்றா நீ இப்படியே ஓவரா பண்ணிட்டு இருந்தா ஹீரோ உன்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கிட்ட போயிட போறான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் என் லவ்ல வெடி வைக்கிறதுக்காண்டியே வருவீங்களாடி அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோயின் சொல்றா இதுதான் லாஸ்ட் பிளான், நான் ஸ்விம்மிங் பூல்ல விழுற மாதிரியே ஆக்ட் பண்ணுவேன், ஹீரோ வந்து என்னை காப்பாத்துவான், அப்படியே பச்சக் பச்சக்குன்னு சொல்லி எங்களோட லவ் பத்திக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஜியாங் ஹீரோ வரானான்னு சொல்லி பாக்குறா. பார்த்துட்டு ஒரு ஈக்காக்க கூட காணுமே அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்றா அவன் கண்டிப்பா வருவான், அவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னதை நினைச்சு பாக்குறா. ஒரிஜினல் ஹீரோயின் பார்ல ஹீரோ கிட்ட நீ லவ் பண்ற பொண்ணு ஸ்விம்மிங் பூலுக்கு வருவான்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நீயும் போய் அங்க வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. சப்போஸ் அவ விழுந்தா நீ தாங்கி பிடிக்கலாம்ல அப்படின்ற மாதிரியே ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறா உனக்கு எப்படி அவ விழுவான்னு சொல்லி ஸ்ட்ராங்கா தெரியும் அப்படின்ற மாதிரியே கேக்குறான். ஹீரோயின் சொல்றா ஐடியா கொடுத்தா அதை யூஸ்
யூஸ் பண்ணிக்கணும், அதை விட்டுப்புட்டு நோண்டி நொங்க எடுக்கப்படாது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் அந்த பிளேஸ்க்கு வரான். ஹீரோயின் அவனுக்கு ஹாய் காமிச்சிட்டே ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழுந்துடுறா. ஹீரோனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள குதிச்சிடறான். ஹீரோனை காப்பாத்தி ஹீரோ மேல தூக்கிட்டு வந்துடுறான். அங்க 2 தடி பசங்க வந்து நாங்க ஹீரோனுக்கு கிஸ் கொடுத்து காப்பாத்துறோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனோட மைண்ட் வைஸ் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. ஜியாங் அவனுங்களை தடுக்க போகும்போது யார் இந்த கரப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டு அவளை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறானுங்க. ஹீரோன் அவளோட பிளான் படியே ஹீரோட லவ்வையும் ஏத்துக்கிறான். அவன் மேலே சாஞ்சிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே டிங்கும் அவளோட ஃப்ரெண்டும் பார்த்துட்டு ஹீரோனை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடிட்டு இருக்கா. அவ பின்னாடியே டிங்கும் ஃபாலோ பண்ணிட்டே போறா. ஹீரோயின் ஒரு ரூமுக்குள்ள போறா. அந்த ரூமை அந்த டிங் எட்டி பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறா. இப்ப டிங்குக்கும் ஹீரோனோட ஒரிஜினல் ஃபேஸ் தெரிஞ்சிடுது. இங்க ஹீரோயின் பார்ல உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கா. 4 ரவுடி பசங்க ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காண்டி வரானுங்க. அதுல ஒருத்தன் ஹீரோனை பார்த்துட்டு செம்மையா கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் அவளை. அந்த ரவுடி பையன் சொல்றான், இவளை யாரு பாட்டு பாட விட்டது அப்படின்ற மாதிரியே கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். எல்லாருமே சேர்ந்து ஹீரோனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனை வச்சு பெட்லாம் கட்டிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாயிருது. அவங்கள பிடிச்சி நல்லாவே திட்டிட்டு இருக்கா. அதுல ஒருத்தன் எந்திரிச்சு செம்மையா கத்திட்டு இருக்கான். ஹீரோன் கூட சண்டை போடுறதுக்காண்டி வரான். அந்த பார் ஓனர் நடுவுல வந்து இவங்க 2 பேருமே சமாதானப்படுத்த பாக்குறாரு. ஹீரோன் கிட்ட அவங்க கிட்ட சாரி கேட்க சொல்றாரு. ஹீரோயின் சாரி கேட்காம அகைன் அவங்கள திட்டுறா. அதை கேட்டுட்டு எல்லாருமே கடுப்பாயிடுறாங்க. அவன் மேல மணியை தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு ஃபுல்லா நீ பாட்டு பாடுற அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எதுவுமே பேசாம நின்றுட்டு இருக்கா. அதுல ஒருத்தன் ஹீரோனை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். சாரி கேட்க சொல்லி அதுக்கப்புறம் ஹீரோயினை அடிக்கவும் செய்யறான். ஹீரோ இது எல்லாத்தையுமே பார்த்து செம்ம கடுப்பாயிரான். அந்த ரவுடி பையன் கூட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அவனுங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோவை கும்மு கும்முன்னு கும்மிட்டு இருக்கானுங்க. ஹீரோக்கு செம்மையா அடி விழுது. ஆனா ஹீரோயின் ஹீரோ மேல வந்து விழுந்துக்கிறான். ஆனா ஹீரோ அவளுக்கு மேல எந்த அடியும் விழாம அவனே எல்லா அடியுமே வாங்கிக்கிறான். அந்த பார் ஓனர் போலீஸ்க்கு கால் பண்ணும்போது அந்த ரவுடி பசங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடறானுங்க. ஹீரோனை செம்மையா திட்டிட்டு இருக்கான். உனக்கு அடிப்பட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரியே கேட்டு அவளை திட்டிட்டு இருக்கான். ஹீரோயினும் சாரி கேட்டுட்டு இருக்கா. இது எல்லாமே என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளாஸ்ல உட்காந்துருக்கா. அவளோட ஃப்ரெண்டு நீ ஏதாச்சும் ஃபைட் பண்ணியா என்ன அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அதுக்கு சொல்றா, ஹீரோ என்னை இப்படியே பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அவன் வந்தா ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சு அனுப்பிச்சு விட்டுரு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனோட ஃப்ரெண்டை பார்க்க யாரோ வராங்க. அவளும் வெளியில போய் பாக்குறா. அது வேற யாரும் இல்ல, ஹீரோ தான். ஹீரோட ஃபேஸ்லயும் ஒரே காயமா இருக்கு. ஹீரோ சொல்றான், நான் இதே ஃபேஸ்ல ஹீரோனை பார்க்க விரும்பல, நீ அவளை நல்லா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் சரி ஓகே நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறா. ஹீரோயின் பார்ல தூங்கிட்டு இருக்கா. அவளோட ஃபேஸ்ல ஹீரோ ஏதோ டிராப் பண்ணி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அதையும் உட்காந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் முழிச்சு பார்த்துட்டு அவனை அடிக்கிறதுக்காண்டி துரத்திட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேருமே. இதை அந்த பார் ஓனர் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. 2 பேருமே ஹீரோ எடுத்த போட்டோவை பார்த்து சிரிச்சு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சாங் பாடுறா. அதை ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோட்ட நீ லவ் பண்ற பொண்ணு உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோ அவளே பிரேக்கப் பண்ணிட்டு போனாலும் நான் விட மாட்டேன், அவளை தேடி போயிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கேக்குறா, நீ லவ் பண்ற பொண்ணு அழகா இல்லைன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோ கேக்குறான், உனக்கு என்னதான் ஆச்சு, இன்னைக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. நெக்ஸ்ட் டே டிங் ஹீரோனோட ஃப்ரெண்டு ஜியாங் கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்கா. அதை ஹீரோயின் வந்து பார்த்துட்டு செம்மையா கடுப்பாயிரா. அந்த ஜியாங்க போட்டு செம்மையா திட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் ஜியாங் கிட்ட சாரி கேட்க சொல்றா. ஆனா ஜியாங் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கத்திட்டு அங்கேருந்து ஓடி போறா. ஹீரோயினும் அவளை ஃபாலோ பண்ணிட்டே போறா. ஹீரோயின் ஜியாங் கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஜியாங் சொல்றா, நானும் உங்க 2 பேர் மாதிரியும் அழகா இல்ல, என்னை யாருமே கண்டுக்க கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஜியாங் சொல்றா, எல்லாருமே என்ன கிண்டல் மட்டும் தான் பண்ணிருப்பாங்க, அது மட்டும் இல்ல நீயும் என்னை விட்டு போயிடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்றா. ஹீரோயின் சொல்றா, அழகுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் எந்தவித சம்பந்தமுமே இல்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஜியாங் சொல்றா, நீ என்ன மாதிரி இல்ல, நீ என்ன மாதிரி இருந்திருந்தாதான் உனக்கு அந்த வழி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஹீரோயின் கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு ஜியாங் சொன்னதே நினைச்சு புலம்பிட்டு இருக்கா. அந்த பிளேஸ்க்கு ஹீரோவும் வரா. 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேக்குறா, நான் அழகா இல்லைன்னா கூட நீ என்ன லவ் பண்ணிருப்பியா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவ கேக்குறா, நீ எதுக்கு உன்னோட ஸ்கூல்ல படிச்ச பாய்ட்டங்க விட்டுட்டு என்ன சூஸ் பண்ண அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ என்ன சொல்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க கிட்ட உண்மையா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அதுக்குள்ள அலாம் அடிச்சிருது. அந்த அலாம பார்த்தோன்னா அவளுக்கு மனசே வரமாட்டேங்குது சொல்றதுக்கு. ஹீரோயின் ஹீரோட்ட நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டோரை வந்து ஓபன் பண்றா. டோர் க்ளோஸ் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அந்த டோரை ஓபன் பண்றதுக்காண்டி ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே யார் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா டிங் தான் அந்த டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கா. ஹீரோயின் செம்மையா கத்திட்டு இருக்கா. டோரை ஓபன் பண்ண சொல்லி இது எல்லா
எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரியே கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் நீ என்னை பார்க்காத அப்படிக்கா திரும்பிக்கோ அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் காண்டி அவளோட ஃப்ரெண்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. இங்க ஹீரோ என்ன நினைக்கிறான் அப்படின்னா பார்ல ஒர்க் பண்ற ஒரிஜினல் ஹீரோயின் கூட பழகுறத இவ தப்பா நினைக்கிறாளோ அப்படின்னு நினைச்சிட்டு அவன் அதுக்காண்டிய எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான் நானும் பாயிட்டவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், 2 பேருமே ஒரே பார்ல தான் ஒர்க் பண்றோம், ஆனா அவ மேல எனக்கு எந்தவித ஃபீலிங்ஸுமே இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அழுதுகிட்டே கேட்கிறா அவ அழகா இல்லைன்னு தானே நீ லவ் பண்ணல, அவ எப்ப பாரு உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கா, உன்னை மட்டும் தான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பா, அவளோட ஃபீலிங்ஸை உன்கிட்ட சொல்ல தெரியாம தவிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் இதான் உன் ப்ராப்ளம்னா இனிமேப்பட்டு நான் அவளை பார்க்கல, அவ கூட பேசல, அந்த பார்ல கூட நான் ஒர்க் பண்ணல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வர பாக்குறான். ஆனா ஹீரோயின் என்கிட்ட வராதா அப்படின்னு சொல்லி கத்துறா. ஹீரோ உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைம் பார்த்து ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து டோரை ஓபன் பண்ணிடுறா. ஹீரோயின் ஹீரோவை வெளியில போக சொல்லிடுறா. ஹீரோயின் அழுதுட்டே இருக்கா. அவ ஃப்ரெண்டு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஹீரோயின் அவளோட ஒரிஜினல் ஃபேஸை காமிச்சிட்டு இதுதான் நான் அப்படின்னு சொல்லி சொல்றா. அவளோட ஃப்ரெண்டு செம்மையா ஷாக் ஆயிடுறா. ஹீரோயின் அவளுக்கு கிடைச்ச மேஜிக் பத்தி அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு செம்மையா அழுதுட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டும் ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அந்த வெல்கம் பார்ட்டிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டிங் அங்க வந்து அந்த கேப்டன் கிட்ட நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அந்த கேப்டனும் சுத்தி முத்தி பார்த்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றான். அவளும் ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் வலிகிற மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி கிள்ளி விட்டுறான். அவனு போய் கீழே விழுந்துடுறான். அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாமே டேமேஜ் ஆயிடுது. இது எல்லாத்தையுமே டிங் வேணும்னே தான் பண்றான். அந்த பார்ட்டியோட டைம் 6க்கு மேல மாத்தணும்னு சொல்லி தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கா. அப்பதான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. வெல்கம் பார்ட்டியோட டைம் 3 o'clock இல்ல 7 o'clock அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோக்கு கால் பண்ணி நான் டான்ஸுக்கு வரலன்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த போனை புடிங்கிட்டு நீ தான் மாஸ்க் போட்டிருப்பில அப்புறம் என்ன அப்படின்னு சொல்றான். அந்த பார்ட்டியும் நடக்குது. எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்து நீ இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்க அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோயின் கீழே தலையை குனிஞ்சிட்டே ஆடிட்டு இருக்கா. டான்ஸ் முடிஞ்ச பிறகு டிங் வந்து வின்னர்ஸை அனௌன்ஸ் பண்றா. ஹீரோவும் ஹீரோயின் தான் வின்னர்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஸ்டேஜுக்கு வர சொல்றா. அந்த டிங் சொல்றா பார்ட்டி தான் முடிஞ்சிருச்சுல எல்லாருமே மாஸ்கை கலட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் அந்த மாஸ்கை கலட்டிடுறான். ஆனா ஹீரோயின் அதை கலட்டாம முழிச்சுக்கிட்டே இருக்கா. எல்லாருமே ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணணும்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தையே பார்க்கும்போது ஹீரோயின் அவ ஸ்கூல்ல அசிங்கப்பட்டதுதான் அவளுக்கு ஞாபகம் வருது. அந்த டிங் ஹீரோட மாஸ்கை கழட்டி விட்டுறா. ஹீரோட ரியல் ஃபேஸை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோவும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஹீரோயின் ஹீரோவே பாக்குறா. ஹீரோ ஷாக்ல உறைஞ்சு போய் நிக்கிறான். ஹீரோயின் எதுவுமே பேசாம அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஹீரோயின் போன பிறகுதான் ஹீரோக்கு ட்ரூ லவ்னா என்னன்னு புரியுது. அவ கேட்ட கொஸ்டின் எல்லாமே ஹீரோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஹீரோயினை தேடி ஓடிட்டு இருக்கான். எல்லா இடத்துலயுமே அவளை தேடிட்டு இருக்கான். அவன் மனசுல பூரா ஹீரோயின்ட்ட பேசினது பழகினது தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. ஹீரோயினை எங்க தேடியுமே கிடைக்கல. ஹீரோ பைத்தியக்கார மாதிரியே கதறி அழுதுட்டு இருக்கான். ஹீரோயின் இது எல்லாத்தையுமே தூரமா நின்னு பார்த்து அழுதுட்டு இருக்கா. ஹீரோ அந்த பார் ஓனர்ட்ட போய் ஹீரோனை பத்தி கேட்டுட்டு இருக்கான். ஆனா அந்த பார் ஓனர் ஹீரோயின் வேலையை விட்டே போயிட்டான்னு சொல்றாரு. ஹீரோ அந்த பார்ல ஹீரோயின் கூட சிரிச்சது, அவ கூட விளையாடினது, ஹீரோயின் கூட டான்ஸ் ஆடினது, ஃபைட் அப்போ ஹீரோயின் காண்டி அடி வாங்கினது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவளோட கனவுல அந்த அழகான ஹீரோயின்ட்ட எனக்கு ஒரே ஒரு நாள் தாங்க, நான் ஹீரோ கிட்ட குட் பை சொல்லணும்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த ஹீரோயின் சொல்லுது அழகுல வர லவ் எப்பவுமே நிலைச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. நெக்ஸ்ட் டே ஹீரோ பிளே பண்ணிட்டு இருக்கான். அங்க போற பொண்ணுங்க எல்லாமே ஹீரோனான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனோட கிளாஸ்லயும் போய் பாக்குறான். அங்க ஹீரோயின் காலேஜுக்கு வரல. ஹீரோயினை நினைச்சே தனியா சுத்திட்டு இருக்கான் ஹீரோயின் ஊரை விட்டே காலி பண்ணி போயிட்டு இருக்கா. இங்க ஹீரோ அவளை சோகமா எல்லா இடத்துலயுமே தேடிட்டு இருக்கான். அவன் ஹீரோனோட போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு ஒரு பிளேஸ் ஞாபகம் வருது. அந்த பிளேஸை தேடி ஹீரோ ஓடி போறான். ஹீரோ அந்த நாய்க்குட்டி இருக்க பிளேஸ்க்கு தான் வரான். ஹீரோயினும் அந்த நாய்க்குட்டி பக்கத்துலயே உட்காந்துருக்கா. ஹீரோ அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோ சொல்றான் நீ கேட்டில நான் எதுக்கு உன்னை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ரூம்ல என்னோட வாயை பொத்திட்டு என்னை பார்த்தப்போதான் உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் ஆச்சு. அப்பதான் என்னோட மனசுக்குள்ள பட்டர்ஃபிளைஸ் பறக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான் நான் உன் கூட இருந்தப்பதான் ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன். நீ எப்படி இருந்தாலும் நான் உன் கூட தான் இருக்க போறேன். என்னை விட்டு போகாத அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா ஹீரோயினும் டர்ன் பண்றா. அது பார்த்தா ஹீரோயின் இல்ல ஜியாங்க. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் அடைச்சா 1/2 கிலோ ஃபீலிங்ஸை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். ஜியாங் சொல்றா ஹீரோயின் வேற ஒரு காலேஜுக்கு போயிட்டா, என்ன இந்த நாய்க்குட்டியை பார்க்க சொன்னா அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஜியாங்கிட்ட அவ எந்த காலேஜ் போனா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு கிளாஸ்ல ரொம்பவே தனியா உட்காந்துருக்கா. ஹீரோ அவளோட பக்கத்துல போய் உட்காந்துட்டு நானும் இந்த காலேஜுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டேன், உன் பக்கத்துல உட்காரலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயின் அவளோட லைஃப் ஸ்டோரியை ஒரு புக்கா எழுதி ஒரு ரைட்டர்கிட்ட கொடுக்குறா. அந்த ரைட்டர் கேட்கிறாரு கடைசியில ஹீரோயின் அழகானலா இல்லையா
இல்லையா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோயின் ஒரு செம்மையான பாயிண்ட சொல்றா, நமக்கு வேண்டியது அழகான ஃபேஸ் இல்ல திடமான மனசுதான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அந்த பிளேஸ்க்கு ஹீரோவும் வரான். ஹீரோன் அந்த ரைட்டர்ட்ட இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா சொல்றா. இதோட இந்த ஃபிலிம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.